அண்டார்டிகா அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பனிப்பாறைகள், பல அடி உயரம் உள்ள அந்த பனிப்பாறைகள் உருகி அது கடல்ல கலந்துச்சு அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த பகுதிகளில் கடற்கரை ஓரம் உள்ள தாழ்வான நகரங்கள் எல்லாமே கடல்ல மூழ்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதை தாண்டி அங்கே ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. விஞ்ஞானிகள் இன்றளவும் அதை பற்றிய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே என்ன மாதிரியான மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு, இதுவரையும் அங்கே என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஆர்டிக், அண்டார்டிகா என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஆர்டிக் அப்படிங்கிறது பூமியோட வட துருவத்தில் உள்ள ஒரு நிலப்பரப்பு. இங்கே இப்பயும் மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, மரங்கள் செடிகள் இருக்கு. அந்த காலத்துலேருந்தே பழங்குடியின மக்களும் இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அண்டார்டிகா அப்படிங்கிறது மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லாங்க. அப்படிப்பட்ட மனிதர் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே ஒரு நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சிருப்பாங்க? அங்கே முதல்ல மனிதர்கள் எப்படி போய் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். நிறைய நாடுகள் அங்கே ஆராய்ச்சி கூடங்கள் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன மாதிரியான ஆராய்ச்சி அவங்க அங்கே பண்ணிட்டு இருக்காங்க? குறிப்பாக இந்தியா 3 ஆய்வு கூடங்களை வச்சு அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில். இந்த அண்டார்டிகா பூமியோட தென் துருவத்தில் உள்ள ஒரு பெரிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புக்கு போகணும்னா எவ்வளவு சவால்கள் இருக்கும். அதுவும் அந்த காலத்தில் இதை தாண்டி அங்கே போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அண்டார்டிகா நிலப்பரப்பு இப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சவங்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் இருந்திருக்கும், அவங்களை எப்படிப்பட்ட இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருக்குங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, அதாவது கண்டம் விட்டு கண்டம் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணுறோம். சேட்டலைட் இருக்கு, கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறோம். இந்த கூகுள் மேப் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இருந்த இடத்துல இருந்தே இந்த உலகத்தோட ஒவ்வொரு நிலப்பரப்பும் எப்படி இருக்கு, எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஈஸியாக நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட எதுவுமே கிடையாதுங்க. அந்த டயத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அண்டார்டிகா அப்படிங்கிற, அப்போ அந்த பேர் வைக்கல, அந்த அண்டார்டிகா அப்படிங்கிற நிலப்பரப்பு இருக்கிறத அப்பயே அவங்களுக்கு புரித்தட்டி அவங்க யூகிச்சிருக்காங்க. இப்போ உள்ள டெக்னாலஜி படி பார்த்தோம்னா நிலவுக்கு போகிறோம், அடுத்ததுக்கு மாசுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பூமியோட வட துருவத்தில் ஆர்டிக் அப்படிங்கிற பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பூமியோட தென் துருவத்திலையும் பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகிச்சாங்க. அது இருக்கா இல்லையான்னு தெரியாமையே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பேர் வச்சாங்க. அதில் முக்கியமான ஒரு பேர் தான் ஆண்ட் ஆர்டிக். அதாவது வட துருவத்தில் ஆர்டிக் இருந்ததுனால அதோட எதிர் துருவம் ஆண்ட் அப்படிங்கிறத சேர்த்து ஆண்ட் ஆர்டிக். நிறைய பேர்கள் இருந்தால் கூட அண்ட் ஆர்டிக் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் பேசப்பட்டதுனால அந்த பேரை வச்சு தான் அதை அழைச்சாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த தென் துருவத்தை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா அங்க போனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த பெர்னன் மேங்லன் அப்படிங்கிறவர் 1520 பயணம் மேற்கொள்றாரு. அவங்க பல மாதங்கள் டிராவல் பண்ணி அண்டார்டிகா தேடி அவங்க போறாங்க. அப்படி போனவங்க தென் அமெரிக்காவை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் தெற்கு பகுதிக்கு செல்றாங்க. அங்க உள்ள வானிலை காரணமாக அவங்களால அதை தாண்டி போக முடியல, திரும்பி வந்துடுறாங்க. அந்த காலகட்டத்தில் அவ்வளவு தூரம் பயணம் மேற்கொண்டது பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுவே ஒரு சாதனையாக கருதப்பட்டது. அதுக்கு பிறகு 200 வருஷங்கள் கழித்து தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. 1773 பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த சர் ஜேம்ஸ் குக் அப்படிங்கிறவர் தான் தென் துருவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம், அதை போய் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் மேற்கொள்றாரு. பல நாட்கள் பயணம் பண்ணி போயிட்டே இருக்காரு. பூமியோட கீழ்ப்பக்கம் உள்ள கடைசி சர்க்கிள் இருக்கும்ல, அதை தாண்டி உள்ளார போயிடுறாருங்க. அண்டார்டிகாவை நெருங்கிடுறாரு. இந்த கடைசி சர்க்கிளை தாண்டி உள்ளார போகும்போது 24 மணி நேரமும் பகலாவே இருக்குங்க. அப்படி இல்லைன்னா 24 மணி நேரமும் இருளாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மாசம் பகலாவே இருக்கும், 6 மாசம் இருளா இருக்கும். அந்த இடத்துக்கு அவர் போயிடுறாரு. அதை தாண்டி உள்ளார பயணம் மேற்கொள்றாரு. இருந்தா கூட எந்த ஒரு நிலப்பகுதியும் பார்க்க முடியல. அதுக்கு மேல அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அங்க உள்ள கால சூழல் காரணமாகவும் வானிலை மாற்றங்கள் காரணமாகவும் அதுக்கு மேல பயணம் மேற்கொள்ள முடியல. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி வந்துடுறாரு. அந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு தூரம் போனதே பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். அவர் பார்க்க முடியல அப்படின்னா கூட அது ஒரு சாதனையாக தான் அது பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் அது அப்படியே விட்டுட்டாங்க, யாராலையும் அங்கே போக முடியல. அதுக்கு பிறகு 1820 பேபியன் கார்டிலர், மெகைன் லேசரப் அப்படிங்கிற 2 பேர் தனி கப்பல்களில் அவங்க குழுவினரோட, இதுக்கு முன்னாடி போன எல்லாருமே அவங்க குழுவோட தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற நினைவில் வச்சுங்க. சரி, நம்ம இதை போய் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம், என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து இந்த உலக மக்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கிளம்புறாங்க. இவங்களும் பல சவால்களை தாண்டி பல நாட்கள் மாதங்கள் அவங்க வந்து பயணம் மேற்கொண்டு போகிறாங்க. அந்த கடைசி சர்க்கிளை தாண்டி உள்ளாரையும் போயிடுறாங்க. முதல்ல அண்டார்டிகாவோட நிலப்பரப்பையும் பார்க்குறாங்க. அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. அவங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரையுமே ஒரு வெள்ளை படலமாக பனிப்பாறைகளாக நிரப்பப்பட்ட இடமா அது இருந்துச்சு. அவங்க போன கப்பலை எங்கே நிறுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எங்கே ஆங்கர் போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பிரமிச்சு போகிறாங்க. அங்கே உள்ள மோசமான வானிலை காரணமாக அதுக்கு மேலே அவங்க உள்ளாரையே போக முடியல. ஏன்னா அவங்க போன இடம் பார்த்தீங்கன்னா அந்த அண்டார்டிகாவோட முதல்ல ஆரம்பிக்கும் எல்லை கண்டம், அது வரையும் தான் போகிறாங்க. அதோட அவங்க திரும்பி வந்துடுறாங்க. அதுவும் அந்த காலத்தில் சாதனையான விஷயம்தான். அண்டார்டிகா அப்படிங்கிற ஒரு கண்டம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல அவங்க தான் விசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் பல வருடங்கள் அண்டார்டிகாவோட தென் துருவத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எதுவுமே பலன் அளிக்கல. ஒரு வழியா வந்து 1901 பிரிட்டிஷ் நேவி அதிகாரியான கேப்டன் ராபர்ட் அப்படிங்கிறவர் அந்த தென் துருவத்தை நோக்கி பயணம் மேற்கொள்றாரு. அவரும் அதே மாதிரி பல சவால்களை கடந்து பல நாட்கள் பயணம் மேற்கொண்டு அண்டார்டிகாவோட எல்லை அடைஞ்சு உள்ளார போயிட்டு இருக்காரு. மிகப்பெரிய கண்டம் அப்படிங்கிறதுனால அது பல மைல்கள் இருக்கும். அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் போறாரு. அதுக்கு மேலே அங்கே உள்ள மோசமான வானிலை காரணமாக அவரால் அதுக்கு மேலே அங்கே போக முடியல. திரும்பி வந்துடுறாரு. மறுபடியும் அவர் அங்கே போகணும் அப்படிங்கிற ஆர்வம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. 1911 டேரா நோவா அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமா திருப்பியும் அவர் அந்த அண்டார்டிகாவுக்கு போறாரு. மறுபடியும் பல இன்னல்களை கடந்து அவர் ஒரு வழியா தென் துருவத்தை அடைஞ்சிடுறாரு. அந்த தென் துருவத்தை போய் அடைஞ்சோடனே பயங்கர மகிழ்ச்சி அடைகிறாரு. ஒரு வழியாக அந்த உலகத்திலேயே முதலாக நம்ம வந்து இந்த தென் துருவத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த பார்க்குற அந்த டயத்தில் அவருக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போய் அந்த பார்த்த அந்த டயத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி நார்வே நாட்டை சேர்ந்த ரோல்டு அமென்சன் அப்படிங்கிறவர் அவங்க நாட்டு கொடியை அங்கே நட்டுட்டு போயிருக்காரு. அதாவது அவர் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடுது. என்னடா அது முதல்ல நம்ம தான் இந்த தென் துருவத்தை அடைந்த ஒரு ஆளாக இருப்போம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் கொடியை நட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப மனம் வருத்தம் அடைகிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க குழுவினரும் திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்ற வழியில் அவங்க கொண்டு போன உணவு எல்லாமே தீர்ந்து போயிடுது. அதுக்கு மேலே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. மோசமான வானிலை காரணமாக அவங்களால அடுத்த கட்டத்துக்கே போக முடியல. உணவும் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பனியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த நாய்களையும் அடித்து சாப்பிட்றாங்க. மோசமாக வானிலை காரணமாக அவங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பாதிப்படையுது. அவங்களும் வர முடியாமல் அங்கேயே இறந்தும் போகிறாங்க. இதனால் பூமியோட தென் துருவத்தை அடைஞ்ச முதல் நபர் அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே நாட்டை சேர்ந்த ரோல்டு அமென்சன் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி இன்றளவும் கருதப்படுது. அண்டார்டிகா மனிதர்களே வாழ முடியாத ஒரு பகுதி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதை பற்றி நம்ம ஒன்றா பார்ப்போம். முதல்ல காற்றில் உள்ள ஈரப்பதம். இந்த காற்றில் உள்ள ஈரப்பதம் வந்து எப்படி அங்கே உள்ள மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாக மாற்றுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பகுதியில் உள்ள அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி 26 28 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் ரூம் டெம்பரேச்சர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் காற்றோட ஈரப்பதம் 80% வந்து இருக்குங்க. இதே நம்ம ஏசி வச்சு அந்த டெம்பரேச்சரை மாற்றுறோம்னு வச்சு 16 டிகிரி அல்லது ஒரு 18 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரை மாற்றுவோம். அந்த மாதிரி மாற்றும் போது அந்த இடத்துல காற்றில் உள்ள ஈரப்பதம் 30% இருக்குங்க. அண்டார்டிகாவில் அங்கே உள்ள டெம்பரேச்சர் -90 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனால அங்கே உள்ள காற்றோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமையே போயிடுங்க. கிட்டத்தட்ட 1% கீழே காற்றில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சிருங்க. இதனால பார்த்தீங்கன்னா அங்கே வறண்ட காற்று சூழ்நிலை தாங்க நிலவும். இதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக அங்கே அமையுது. இந்த அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பாறைகள் எப்போ உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதாக சொல்லப்படுதுங்க. 2016 அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியில் உலகத்தில் உள்ள மொத்த நன்னீர் அளவில் 70% நன்னீர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் அண்டார்டிகாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் 90% நன்னீர் பனிப்பாறைகளாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டிக்லையும் இதே மாதிரி தானே பனி நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது. அங்கே எப்படி மக்கள் உயிர் வாழ்கிறாங்க, பாக்கி உயிரினங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக்கில் உள்ள டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் -50°C அப்படிங்கிற அளவுக்கு குளிர் நிலவுதுங்க. கோடை காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10°C அப்படிங்கிற அளவுக்கு மாறுதுங்க. இதனால அங்கே மக்கள் உயிர் வாழ்றாங்க, பிற உயிரினங்களும் உயிர் வாழ்றது. அதே டயத்தில் அண்டார்டிகா எடுத்துக்கிட்டீங்கன்னா -70°க்கு மேல குளிர்காலத்தில் டெம்பரேச்சர் போகுதுங்க. அதே நேரத்தில் கோடை காலத்தில் எடுத்துக்கிட்டா கூட -10° அளவுக்கு தாங்க இந்த டெம்பரேச்சர் மாறுது. இதனால அங்கே மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாக அது கருதப்படுகிறது. அதை தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி காற்றில் உள்ள ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக அங்கே, அதாவது அண்டார்டிகாவில் இருக்கிறதுனால அங்கே ஒரு வறண்ட காற்று நிலவுது. அது மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாக மாற்றுகிறது. ஆர்டிகில் பார்த்தீங்கன்னா -50°C கோடை காலத்தில் 10°C இந்த மாற்றங்கள் இருக்கிறதுனால அங்கே உயிரினங்கள் வாழுது. என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓநாய்கள், முயல்கள், மான்கள், போலார் கரடிகள் மற்றும் சில மரங்கள், செடிகள், இப்படி ஏகப்பட்ட உயிரினங்கள் அங்க வாழ்ந்துட்டு. ஆனா அண்டார்டிகாவில் அப்படி எதுவுமே இல்லை. ஆனா பென்குயின் அந்த உயிரினங்கள் மட்டும் அதை எதிர்த்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரிய ஒளியோட பிரதிபலிப்பு. நம்ம வாழ்ற இந்த பகுதிகளில் சூரிய ஒளி நம்ம பூமி மேல படும்போது கிட்டத்தட்ட 80% அந்த சூரிய ஒளியை உள்வாங்கிக்கும். பாக்கி 20% தான் அது பிரதிபலிக்கும். இதுவே அண்டார்டிகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 10% மட்டும்தான் அது உள்வாங்கிக்கும். 80% அந்த வெப்பத்தை அது பிரதிபலிக்குங்க. வறண்ட அந்த சிச்சுவேஷனை மேலும் வறட்சியாக மாற்றும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அங்கே உள்ள டெம்பரேச்சரோட அளவு மாறுதலுக்கு உட்படுறதுனால அங்கே உள்ள வானத்தோட கலர் பார்த்தீங்கன்னா வெண்மையாக காட்சியளிக்கும். அந்த தொடு வானமும் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். மொத்த அந்த இடமும் வெள்ளை போர்வை போத்தின மாதிரி வெண்மையாக காட்சியளிக்கும். அடுத்ததா இந்த அண்டார்டிகாவில் ஏற்படக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா மின்காந்த அலைகள்ங்க. அண்டார்டிகாங்கிறது பூமியோட தென் துருவம் அப்படிங்கிறதுனால அங்க மின்காந்த அலைகளோட அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்காந்த அலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் சரியா வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. விமானங்கள் இந்த வழியா வருது அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க சரியான பாதையில பயணிக்கிறாங்க. இப்படி இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் சரியா வேலை செய்யாததுனால அவங்க சரியான பாதையில பயணிக்க முடியாம சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நாடுகளுமே இந்த அண்டார்டிகாவோட வான்வெளியில விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்காங்க. சரிங்க, இவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்த இந்த அண்டார்டிகாவுக்கு மனிதர்கள் இப்ப போயிட்டு இருக்காங்களா, அனைவரும் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1990 முதல் இங்கே சுற்றுலா செல்றதுக்கு அந்த சுற்றுலாத்துறை விரிவுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி காரணமாக பாதுகாப்பு அம்சங்களோட மனிதர்களை அங்க சுற்றுலா செல்ல அனுமதிக்கிறாங்க. 2020 பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவதாக ஆய்வு சொல்லுது. அண்டார்டிகாவில் ஒரு மோசமான வானிலை இருக்கும், ஒரே பனிப்பொழிவா இருக்கும், பனிப்பாறைகள் நிறைந்த இடம். இங்க எப்படி அவங்க சுற்றுலா பயணிகள் இவ்வளவு பேர் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சில பாதுகாப்பு அம்சங்களோட தான் அங்க போறாங்க. அதை தாண்டி எல்லா கால சூழ்நிலைகளையும் அவங்களால அங்க போக முடியாது. வருஷத்துல நவம்பர் முதல் மார்ச் வரை அங்க டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகுது. -20° முதல் -10° வரை நமது டெம்பரேச்சர் மாறுதுங்க. இந்த கால சூழ்நிலை தான் மனிதருக்கு ஏற்ற ஒரு குறைந்தபட்ச டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் அந்த டைம்ல மட்டும் சுற்றுலா பயணிகள் அங்க செல்றதுக்கு அனுமதி வழங்குறாங்க. அண்டார்டிகாவில் 24 மணி நேரமும் பகலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியோட அச்சிலிருந்து பூமி ஒரு 23° சாஞ்சி இருக்கும். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி சாஞ்சி இருக்கிறதுனால ஒளி கதிர் பாத்தீங்கன்னா 6 மாசம் அது மேல பட்டுக்கிட்டே இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா 6 மாசம் அது பகலாவே இருக்கும், 6 மாசம் இருள்ல இருக்கும். இது மாதிரி வட துருவமும் தென் துருவமும் இருளாவும் பகலாவும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த ஆர்டிக்கோட நிலப்பரப்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட அமெரிக்கா, யூரோப், அப்புறம் ஆசியாவோட வட பகுதிகள். ஆர்டிக்கோட நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா இந்த கண்டங்களோட சேர்ந்து இருக்கு. ஆனா அண்டார்டிகா
வந்து யாருக்கு சொந்தம்? இது யாருக்குமே சொந்தம் இல்லைங்க, பொதுவானதாக தான் கருதப்படுது. அப்படி இருந்தும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்தையும் பிடிக்கிறதுக்காக வேண்டி சில நாடுகள் வந்து முயற்சித்தாங்க. அதை தாண்டி அவங்களோட இராணுவ தளவாடங்களை அங்கே இறக்கி பயிற்சியை மேற்கொண்டாங்க. இதனால இதெல்லாம் தடுக்கிறதுக்காக வேண்டி 1959 ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. போர் தளவாடங்களை இங்க நிறுவக்கூடாது, அண்டார்டிகாவை எந்த நாடும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல சொல்றாங்க. அதை தாண்டி இதுல வந்து இந்த அண்டார்டிகாவை அறிவியல் ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒப்பந்தத்துல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் 33 நாடுகள் கையெழுத்திடுறாங்க. நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா 1981 கையெழுத்திடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 55 நாடுகள் ஆராய்ச்சி கூடங்களை நிறுவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஆராய்ச்சி கூடம் யார் வச்சிருக்காங்க? அமெரிக்கா. இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் இருந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் விஞ்ஞானம் முன்னேறி விஷயங்கள் மாறி இருந்தா கூட இன்னும் இந்த பவர் சோர்ஸ் இங்க அவங்களால பண்ண முடியல. ஆராய்ச்சி கூடங்களுக்கு தேவையான பவர் விநியோகம் பண்றதுக்கு அந்த பவர் சோர்ஸ் நிறுவனத்துக்கான மோசமான வானிலை வந்து பண்ண விடாம தடுக்குது. இப்போ வரையுமே டீசல் ஜெனரேட்டர் தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. பூமியோட தென் துருவத்தில் உள்ள இந்த அண்டார்டிகாவில் இந்தியா வந்து 3 ஆராய்ச்சி கூடங்கள் வச்சிருக்காங்க. இந்தியா வந்து 1981 அண்டார்டிகா சம்பந்தமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. 1984 முதல் ஆராய்ச்சி கூடத்தை அங்க நிறுவுறாங்க. 1990 அங்க உள்ள ஐஸ்னால பாதிப்படையுது. இரண்டாவது ஆராய்ச்சி கூடத்தை 1989 அவங்க நிறுவுறாங்க. 2012 பாரதி அப்படிங்கிற பேர்ல 3வது ஆராய்ச்சி கூடத்தையும் அங்க நிறுவியிருக்காங்க. முதல் ஆராய்ச்சி கூடத்தை தவிர்த்து மீதமுள்ள 2 ஆராய்ச்சி கூடங்களும் இப்போ வந்து செயல்பாட்டில் இருக்குங்க. இந்த அண்டார்டிகாவில் என்ன மாதிரியான ஆராய்ச்சி பண்றாங்க? 2019 பிளாக் ஹோல் வந்து படம் எடுத்ததுல முக்கிய பங்கு இந்த அண்டார்டிகாவில் உள்ள டெலஸ்கோப்புக்கு உண்டுங்க. இது எதனால அண்டார்டிகாவில் உள்ள டெலஸ்கோப் தான் எடுக்க முடியுமா, நம்ம வாழ்ற பகுதியில் உள்ள டெலஸ்கோப்பால இதை எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டார்டிகாவில் காற்றுல ஈரப்பதம் அறவே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கிருந்து வான்வெளியை பார்க்குறப்ப ஒரு கிளியரான ஒரு ஸ்கை வியூ நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதனால தான் அங்க உள்ள டெலஸ்கோப் வச்சு அந்த பிளாக் ஹோலை படம் எடுக்க முடியுது. டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் இன்றளவும் அண்டார்டிகாவில் ஏகப்பட்ட மர்மங்கள் மறைஞ்சுதாங்க இருக்கு. இப்போ வரையும் விஞ்ஞானிகள் ஒன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அண்டார்டிகாவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருந்திருக்குங்க. அங்க வந்து ரத்த கலர்ல அங்க உள்ள தண்ணீர் ஓடி இருக்கு. இது ஏன் ரத்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பனி பாறைகளுக்கு அடியில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால அது வெளிப்பட்டு நீர் வழியா வரும்போது அங்க உள்ள அட்மாஸ்பியர்ல அது வந்து வினை புரிந்து இரத்த கலர்ல மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டார்டிகாவில் உள்ள பனி பாறைகளுக்கு கீழே ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தா கூட எடுக்க கூடாதுங்க. ஏன்னு பார்த்தோம்னா, அவங்க அண்டார்டிகாவோட அமைதி ஒப்பந்தத்துல நிறைய நாடுகள் கையொப்பம் பெற்றிருக்காங்க. இதனால அவங்க ஆயில் கண்டென்ட் எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்குங்க. இந்த வீடியோ மூலமா அண்டார்டிகா சம்பந்தமான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.